18ஆம் நூற்றாண்டில் டென்மார்க்கிலிருந்து கப்பல் மூலம் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட அச்சு இயந்திரங்கள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தாலுகாவில் உள்ளது பொறையார். இப்பகுதிகள் 3 தலைமுறைகளாக நீதி அச்சகம் என்ற அச்சகம் நடத்தப்பட்டு வருகிறது. ராமசாமி பிள்ளை என்பவரால் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெளிமதிப்பட்ட அச்சு இயந்திரங்கள் வாங்கப்பட்டு தரங்கம்பாடி பகுதியில் இருந்த டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த சீகன்பால்கு மூலம் முதலில் அச்சு ஊடக இயந்திரம் நீதி அச்சகத்தில் நிறுவப்பட்டு அச்சு தொழில் தொடங்கப்பட்டது. சீகன்பால்கு தமிழ்நாட்டில் முதலில் காலடி வைத்தது முதல் அவர் பல்வேறு நவீன புரட்சியை ஏற்படுத்தினார். தமிழர்களுக்காகவே முதல் பள்ளிக்கூடம், முதல் சத்துணவு திட்டம், கணவனை இழந்த பெண்களுக்கு முதலில் தையலகம், முதலில் தமிழில் மொழிபெயர்த்த அச்சு ஊடகம் போன்றவற்றை ஏற்படுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இந்தியாவிற்கு முதலில் 3 அச்சு இயந்திரங்கள் டென்மார்க் நாட்டிலிருந்து கப்பல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட 3 இயந்திரங்களுமே தற்போதும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. முதல் இயந்திரம் சீகன்பால்கு வாழ்ந்த வீட்டில் அவரது நினைவாக அமைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஈகிள் பிரஸ் மற்றும் அல்பியன் பிரஸ் ஆகிய 2 இயந்திரங்களும் நீதி அச்சகத்தில் இன்றளவும் பராமரிக்கப்பட்டு பழமை மாறாமல் பாதுகாத்து பயன்பாட்டில் இருந்து வருகிறது. பழமை மாறாமல் பாதுகாத்து பராமரித்து வரும் இந்த அச்சு இயந்திரங்களை பலர் அதிக விலை கொடுத்து கேட்ட நிலையிலும் இவற்றை விற்காமல் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர். இந்த அச்சு இயந்திரங்களை அவ்வப்போது வெளிநாட்டவர் அச்சு இயந்திர ஆர்வலர்கள் வந்து ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். அவ்வாறு வருபவர்களுக்கு அந்த இயந்திரத்தை இயக்கி அவற்றின் செயல்பாடு குறித்து விளக்கி காட்டுகின்றனர். தனித்துவமான முறையில் இயக்கப்படும் இந்த இயந்திரத்திற்கான அச்சு எழுத்துக்கள் அனைத்துமே நல்ல நிலையில் பத்திரமாக பாதுகாத்து வைத்துள்ளனர். பழமையான வெளிமதிப்பெற்ற இந்த அச்சு இயந்திரங்களை பாதுகாத்து வருவதற்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து அச்சு இயந்திரங்களை பாதுகாத்து வரும் சண்முகம் கூறுகையில், 3 தலைமுறை நடத்திட்டு எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, அண்ணனுக்கு அப்புறம் நான் 3 தலைமுறையா. இதில் என்ன விசேஷம்னா, எங்ககிட்ட டென்மார்க்லேருந்து வந்த மிஷினு, கப்பலில் வந்தது, துறைமுக வழியாக வந்த மிஷினு இன்றளவும் எங்கிட்ட இருக்குது. ஃபேமிலியாக அந்த மிஷினை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து மர அச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து அச்சு கோர்த்து அடிக்கிற முறை நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நாங்கள் தலைமுறை இருக்கிறனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்றளவும் ஓட்டி காட்டி 10 பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமைப்பட விஷயமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்திய கைகளால் இயக்கப்படும் இந்த அச்சு இயந்திரங்கள் இரண்டும் இன்றளவும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருவது பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.